டெவில்ஸ் டபுள் அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பிரேம் ஆனந்த் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்துல சந்தானம், கீதிகா, யாஷிகா ஆனந்த், ஜிவிஎம், செல்வராகவன் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த டிடி தில்லுக்கு துட்டு சீரிஸ்ல வந்து இது 4வது படம்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்வராகவன் அதாவது ஹிட்ச்காக் எதிராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் மேல பயங்கர கடுப்பு. ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து சினிமா ரிவ்யூ பண்ணி சினிமாவே அழிக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதுனால பல பாப்புலரான ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொலை பண்றாரு. அவர் வந்து ஒரு பேயா இருக்கிறாரு. மேஜிக் பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு ரகசியமா ஒரு தியேட்டரும் வச்சிருக்காரு. யாரெல்லாம் சினிமாவை தப்பா ரிவ்யூ பண்றாங்களோ அவங்களெல்லாம் அந்த தியேட்டருக்கு வர வச்சு அங்க அவங்கள கொலை பண்ணிடுறாரு. அந்த வகையில் அப்போதைக்கு பாப்புலரா மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிசா 47 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்தானத்தையும் அவரோட ஃபேமிலியும் ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாரு. அப்படி சந்தானமும் அவரோட ஃபேமிலியும் அந்த தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்துக்குள்ள ட்ராப் ஆயிடுறாங்க, உள்ள மாட்டிக்கிறாங்க. சந்தானம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாதான் அந்த படத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இவங்க அந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த படத்துல இருந்து ரியல் லைஃப்க்குள்ள அவங்களால வர முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா பேய் படங்கள், அதுலயும் குறிப்பா டிடி மாதிரியான படங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பழரஞ்ச பழைய பங்களா இருக்கும், அதுக்குள்ள நடக்கிற அமானுஷமான விஷயங்கள், அப்புறம் கொஞ்சம் காமெடியான விஷயங்கள் அப்படிங்கிற டைப்ல தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சேம் பேட்டர்ன்ல போகாம கொஞ்சம் டிஃபரெண்டான சில விஷயங்கள் இதுல பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உதாரணத்துக்கு செல்வராகவன் அவரோட கேரக்டர் ஹிட்ச்காக் எதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவர் வந்து கொலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பேயா மாறினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்ற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியை வந்து எதுக்குள்ள ட்ராப் பண்றாங்க, எப்படி விஷயத்துக்குள்ள மாட்டி விடுறாங்க அப்படிங்கிற ஐடியாவுமே புதுசா தான் இருந்துச்சு. ஒரு தியேட்டர், அதுக்குள்ள ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அந்த படத்துக்குள்ள எங்க ஃபேமிலி போய் மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. அங்க உள்ள வந்து நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த படத்துல இருந்து வெளியில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஐடியாக்குள்ள வந்து 3 செக்மெண்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பல்ல நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு தீவுல நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு பழைய கார் ஷெட்ல நடக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாப்டரா இந்த படத்தை பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஐடியாவாவே 3 வேற வேற இடங்கள், 3 வேற பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தது வந்து ஒரு கேம் தன்மை அந்த படத்துக்கு கொடுத்திருக்கு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த படத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹியூமர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா சந்தானம் வந்து காமெடியில ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் யூசுவல் டைப் ஆஃப் சந்தானம் காமெடி இருக்குல்ல, சும்மா ஒரு கவுண்டர் போறது, ஒரு டயலாக்ல இது பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம சீக்வன்ஸாவே நிறைய காமெடி சீக்வன்சஸ் இருந்தது ஒரு பெரிய பிளஸ் தான் சொல்லணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவங்க வந்து ஒரு படத்துக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சினிமாவை கலாய்க்கிற மாதிரி நிறைய வசனங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே பயங்கரமா சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ண நடக்குதுங்க? ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ, ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. உதாரணத்துக்கு இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிஜிஎம் சவுண்ட் கேட்டு ப்ரோ த்ரில்லர் பிஜிஎம் போடுறாங்க ப்ரோ, கில்லர் வர போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நைட் டிரான்சிஷன் வந்துருச்சு, மேல ஆந்து இருக்குது, அப்பனா அது ஹாரர் ஜானருக்கு மாறிட்டுன்னு நினைக்கிறேன், பேய் வர போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா டெம்ப்ளேட்ல இருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, அதே எல்லாமே கலாய்ச்சி அங்கங்க வரக்கூடிய வசனங்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு, இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானருக்குள்ள தான் வந்திருக்கும். குறிப்பா சந்தானத்துக்கும் மொட்டராஜனுக்குமான காமெடி காட்சிகள் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதே காம்பினேஷன் நம்ம நிறைய படங்களை பார்த்திருந்தாலுமே இதுல ஒரு டிஃபரெண்டான காமெடிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுலயும் மொட்டராஜேந்திரன் வந்து தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துருவாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கும். சந்தானம் எதுக்கே அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா ஒரு காமெடிக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உனக்கு காமெடிக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாத காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு இருக்க சினிமாவையும் இப்போ இவங்க நடிச்சுட்டு இருக்க சினிமாவையும் அங்கங்க கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அந்த வகையில மொட்டராஜேந்திரன் சந்தானம் காம்பினேஷன் பயங்கரமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல குறிப்பா சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஆள் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு. காஸ்டியூமே வந்து பயங்கர ட்ரெண்டியா இருக்குது. ஒரு பேகி பேண்ட், ஒரு ஃப்ரீ சைஸ் டி-ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆள் லுக்காவே ரொம்ப மாடர்னா இருந்தாரு. மோரோவர் யூசுவலான காமெடிஸும் பண்ணாம ஒரு டிபிக்கல் ஹீரோ லுக்லயுமே இல்லாம ஒரு ஹீரோ பட் காமெடிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற இமேஜோட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது நம்ம பார்க்கலாம் இந்த படத்துல. அடுத்ததா செல்வராகவன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் இவர் கம்மி தான். படத்தோட ஆரம்பத்துல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுனாலும் அப்பப்போ வந்து தலை காட்டிட்டு போற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் ரொம்ப சூப்பரா அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர்லயுமே சின்ன சின்ன அழகான விஷயங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. செல்வராகவன் சாரோட படங்கள்ல வர டயலாக்ஸ் இருக்குல்ல, புதுப்பேட்டை படத்துல வர அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சில டயலாக்ஸ் அவரே பேச வைக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்ததுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா ஜிவிஎம் டிடெக்டிவ் ராகவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு டிபிக்கல் ஜிவிஎம் ஸ்டைல் ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வராரு. கிட்டத்தட்ட ஜிவிஎம் படத்தோட ஹீரோவா தான் அவர் இந்த படத்துக்குள்ள வர மாதிரியும் காட்சி அமைப்புகள் இருக்கு. யாருக்கு தெரியுமா?
ராகவன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ரொம்ப சீரியஸான விஷயங்களையும் சரி, இப்ப நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த யாஷிகா ஆனந்த் கூட அந்த பாட்டுக்கு பீச்ல ஓடுவார்ல அந்த மாதிரி ஹியூமரஸான காட்சிகளையும் சரி, மொட்ட ராஜேந்திரன் கூட ஒரு காம்பினேஷன் காட்சி ஒன்று இருக்குது. இது ரொம்ப சீரியஸா இங்கிலீஷ்ல பேசிட்டே வருவாரு, அவரு புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு வருவாரு. அந்த சீன்லயும் சரி எல்லாத்துலயுமே ஜிவிஎம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்ததா யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, நிழல்கள் ரவி, ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க. எல்லாருக்குமே டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் தான். ஏதோ ஒரு வகையில காமெடி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்த இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, பொதுவா இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அல்லது டிடி மாதிரியான படங்கள்ல வரக்கூடிய அதே ஃபிளேவர்ல ஒரு காமெடி ஹாரர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாம கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணியிருந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நடுக்கடல்ல நிக்கக்கூடிய ஒரு கப்பல், அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு கில்லர், அப்புறம் அந்த கப்பல் ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்குள்ள இருக்க அமானுஷமான விஷயங்கள், அமானுஷம்னு சொன்னா வெறும் பேய் மட்டும் இல்லாம அங்க வேற சில அமானுஷம் மாதிரியான விஷயங்களுமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார் ஷெட்ல நடக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஃபிளேவர்ஸ்ல வேற வேற கலர்ஸ்ல வந்து அதை பண்ணியிருந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுவே தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாவும் இருந்துச்சு. வேற வேற இடங்களுக்கு டிராவல் ஆகிறதுனால அந்த காமெடி அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் கொஸ்டினா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, ரொம்ப ஈஸியாவே சிரிக்க வச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் சீரியஸான மோடுக்கு போறப்போ வந்து அங்கங்க கொஞ்சம் காமெடி வைக்கணுமேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் வலிஞ்சு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல காமெடிக்கான ஸ்கோப்பே இல்ல, ஸ்பேஸே இல்ல. அங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு குட்டி கண்ணை வச்சு காமெடி வச்சிடலாமா, காமெடி வச்சு சிரிக்க வச்சிடலாமா அப்படிங்கிற மோட்ல பண்ணியிருந்த மாதிரியும் இருந்துச்சு. அதே போல படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் முடிய போகுது, அதே போல இந்த படம் எப்ப முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்கப்போ இது என்ன முடிய போதா இல்லையா, லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டயர்ட்னஸ் வந்துருச்சு. அந்த இடங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சுவாரஸ்யமா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல படத்துல உறுத்தலா இருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சந்தானம் வந்து அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் அந்த ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ வா ப்ரோ போ ப்ரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதை லிமிட் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாமோ கொஞ்சம் இயல்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்ததா படத்துல இன்னொரு குறையா தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த ஒரு ரொம்ப பாப்புலரான பாட்டு கோவிந்தா சாங்கை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. சில கான்ட்ரோவர்சிஸ் போனதுனால அந்த பாட்டை படத்துல யூஸ் பண்ண முடியல. பாட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த கதைக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பாட்டா இருந்துச்சு. ஏன்னா அதுல தான் வந்து இந்த கிசா 47 யாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், என்ன மாதிரி ரிவ்யூவர், அவனோட கேரக்டரைசேஷன் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். பட் அந்த பாட்டே இல்ல அப்படிங்கும்போது வந்து டைரக்டா படம் ஆரம்பிக்கும் போதே சந்தானத்தோட என்ட்ரி வந்து சும்மா மாடியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தின கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனே இல்லாம, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸே இல்லாம கதைக்குள்ள போனது வந்து ரொம்ப அப்ரப்டா கட் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருந்துச்சு. என்னதான் அவங்க பல நெருக்கடிகளுக்கு நடுவுல அந்த சாங்கை ரிமூவ் பண்ணிருக்காங்கனாலுமே வந்து படத்துக்கு அது நிச்சயமா ஒரு டிராபேக்கா தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்துட்டு டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான படமா தான் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டிடி படங்கள் மாதிரி முழுக்க முழுக்க சிரிச்சு பார்க்க போறோம், பயங்கர ஹாரர் அண்ட் காமெடி மட்டும் தான் இதுல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போயிடாதீங்க. ஏன்னா காமெடி இருக்கு, நிறைய இடங்கள்ல காமெடி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஓகே இருக்கு. பட் அது மட்டுமே கிடையாது, ஒரு சில விஷயங்கள் சீரியஸா போகுது, கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஹாரிஃபைங்கான விஷயங்களும் இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு மிக்ஸ்டா தான் இருக்குது. ஸோ ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா போய் பார்க்கலாம். நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.